Hi friends, கேப்டன் GPM சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கரண்ட் பில் சம்பந்தமா தான். கரண்ட் பில் கட்டுறது வந்து நம்ம பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். TNEB ல எப்படி நம்ம கரண்ட் பில் கட்டுறது, அது இல்லாம அந்த டான்ஜெட்கோ அப்ளிகேஷன் எப்படி கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம Paytm அப்ளிகேஷன் மூலமா எப்படி கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் Paytm அப்ளிகேஷன்லயும் கரண்ட் பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம TNEB-ல வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணனும். அதை வச்சு தான் நம்ம போய் வந்து கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து Paytm அக்கவுண்ட்ல அந்த மெத்தட் இல்ல. நீங்க டைரக்டாவே நீங்க வந்து கரண்ட் பில்லை கட்டிக்கலாம். சரி வாங்க, நீங்க வந்து உங்க Paytm அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. Paytm குள்ள உங்க வாலெட்ல பைசா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து டெபிட் கார்டுக்கு அதுல கூட நீங்க வந்து டைரக்டா பண்ணலாம். நெட் பேங்கிங் இருக்கு, எல்லாமே இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வாலெட்டில் பைசா இருக்குது, அதில் என்ன கட்ட போகிறேன். சரி, இப்போ நம்ம வாலெட்டில் எவ்வளோ பைசா இருக்குன்னு பார்த்துக்குவோம். நான் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி என்னோட பைசா எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். நம்ம Paytm வாலெட்டில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கும் இவ்வளோ பைசா இருக்குது. நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் எதுவும் போட்டுக்கிறானா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கும் மொபைல் ப்ரீபெய்டு, மொபைல் போஸ்ட் பெய்டு, இந்த மாதிரி ரொம்ப டிஷ் டிவி நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இங்கே பாருங்கள் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எந்த ஏரியா, தமிழ்நாடு, இந்த மாதிரி உங்களுடைய இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. நம்ம வந்து ஸ்டேட் தமிழ்நாடு ஏற்கனவே இருக்குது. உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி நம்பர் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 நம்பர் இருக்கும். ஒன்று யூனியன் இருக்கும், ஒன்று வந்து எந்த உங்களுடைய மெயின் பிரான்ச்சு மெயின் இது இருக்கோ அது இருக்கும். இப்போ எனக்கு வந்து திருச்சி தான் மெயின் அப்படிங்கும்போது எனக்கு திருச்சிக்கு வந்து 06ன்னு வரும். உங்களுக்கு சென்னை அப்படின்னா 01 அந்த மாதிரி வரும். அது ஃபுல்லாக உள்ளது. நீங்கள் வந்து உங்களுடைய மீட்டரில் அந்த மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் நம்பருமே தேவைப்படும். எங்கே இந்த இது Paytmலையும் சரி, உங்களோட TNEBலையும் சரி, எல்லாத்துக்குமே ஃபுல் நம்பர் தேவைப்படும். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து இங்கே என்னுடைய கன்சியூமர் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து பில் பேமெண்ட் பண்ணும்போது சில உங்களுக்கு வந்து இதுவும் கொடுப்பாங்க, ஆஃபரு. அதையும் நீங்கள் போய் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே காட்டுவாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. உங்கள் பேர், இங்கே இருக்க அமௌண்ட்டு, இதை பார்த்துங்க. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை போய் நீங்கள் பண்ணிக்கலாம். கேஷ்பேக் ஆஃபர் பார்த்துங்க. நீங்கள் மேலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கேஷ்பேக் ஆஃபரு, ஷாப்பிங், இந்த மாதிரி ரொம்ப டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுவும் உங்களுக்கு கேஷ்பேக் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் எதுவும் தேவைப்படல, நான் வந்து ஸ்கிப் கொடுத்துறேன். நம்ம ஸ்கிப் பண்ணதோட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். பாருங்கள், நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பில் பேமெண்ட் கரண்ட் பில் பேமெண்ட் வந்து நம்ம கட்டியாச்சு. அவ்வளோதான். நம்மளே ஒரு சிம்பிளாக வீட்டிலேருந்தே ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு Paytm மூலமாக கட்டிக்கலாம். இது வந்து என்னோடய வாலெட்டில் இருந்த பைசா மூலமாக கட்டினேன். அப்படி வாலெட்டில் பைசா இல்லாட்டி கூட நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட் பேங்கிங் இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லை உங்கள் டெபிட் கார்டில் உள்ள பைசா வந்து Paytm பேங்க்லையோ இல்லை Paytm வாலெட்டில் போட்டு கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.